வணக்கம். கரூரில் நிகழ்ந்த அந்த பேரவலம் 41 மரணங்கள். அதற்கு பிறகான இந்த சூழலில் அதனை வைத்து செய்யப்படக்கூடிய கூட்டணி பேரங்களும் அதே போல அரசியல் நாடகங்களும் அருவருக்கத்தக்கவை, கீழ்த்தரமானவை. இதில் அந்த மரணங்கள் நிகழ்ந்து 10 நாட்கள் கடந்துருச்சு. ஏறக்குறைய 12 நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் பார்க்க போகலை. அதுக்கு வெவ்வேறான காரணங்கள் சொல்லப்படுது. இப்போ ஓரிரு நாட்களுக்கு முன்பாக வீடியோ காலில் விஜய் பேசினார். இப்போ காவல்துறைக்கு நாங்கள் அனுமதி கேட்டிருக்கோம், பாதுகாப்பு கேட்டிருக்கோம் அப்படின்னு காரணங்களை சொன்னாங்க. அதில் காவல்துறைக்கு மின்னஞ்சல் வழியாக அனுமதியும் பாதுகாப்பும் கேட்டு ஒரு வழியாக காவல்துறை வாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னன்னா, அங்கே கரூரில் போய் ஒரு பரப்புரை இல்லை ஒரு நினைவேந்தல் இல்லை ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா அனுமதி வாங்கணும். பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போகிறதுக்கு எந்த அனுமதியும் காவல்துறைகிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே மத்திய அரசோட பாதுகாப்பு, தனி பாதுகாப்பில் விஜய் இருக்கார். அப்படி இருக்கிறப்ப விஜய் போனால் மத்திய அரசின் பாதுகாப்பு இருக்கும், காவல்துறை பாதுகாப்பு இருக்கும். இது மட்டும் இல்லாமல் விஜயோட தனிப்பட்ட அந்த பவுன்சரும்பாங்கள்ல அந்த பாதுகாப்பும் இருக்கும். ஆனால் பாதுகாப்பு அப்படின்னு காரணம் சொல்லி, அனுமதி அப்படின்னு காரணம் சொல்லி 10-12 நாட்களை கடந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கரூருக்கு போகலை. வரக்கூடிய திங்கள் செவ்வாயில் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கும் எந்த உறுதிப்பாடும் இல்லை. இப்போ என்னன்னா, விஜய் கரூருக்கு போகிறதுக்கு அனுமதி வாங்கணும், பாதுகாப்புக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாட்களை கடத்தினாங்க. இப்போ காவல் நிலையத்தில் காவலர்கள் வாங்க கரூருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு இப்போ பல நிபந்தனைகளை போடுறாங்க. யார்? தாவேகா தரப்பில் விஜய் வரணும்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தரணும்ட்டு. என்ன நிபந்தனைனா 5 கோரிக்கை வைக்கிறாங்களாம். திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரைக்கும் பயணத்துக்கு உரிய பாதுகாப்பு. அதாவது விஜயோட வாகனத்துக்கு அருகில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத வாகனமும், இருசக்கர வாகனம் உட்பட யாரும் வர முடியாத அளவுக்கு போலீஸ் சோதனை சாவடிகள், மொபைல் ரோந்து அமைத்து பாதுகாப்பு வழங்கணுமா. விஜய் வாகனத்தில் போகிறாருன்னா பக்கத்தில் எந்த ஒரு வாகனம் போகக்கூடாதான். அந்த காவல்துறை வாகனம் பின்னாடியே போகணுமா, எந்த வாகனம் போக முடியாத அளவுக்கு பாதுகாப்பு தரணுமா. அப்புறம் திருச்சி விமான நிலையத்தில் அவர் வர்ற இடம், வெளியேற இடத்துல ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணுமா. இப்போ விஜயோட உயிருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது? ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு என்ன அங்கே சிக்கல் இருக்கு? விஜயோட உயிருக்கு பயங்கரவாதிகளோ, தீவிரவாதிகளோ, இல்லை சமூக விரோதிகளோ யாராவது மெட்டில் எடுத்துருக்காங்களா? எதுக்கு இவ்வளவு? படத்துக்குள்ள பாஞ்சு அடிக்கிறது. நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன்னு அந்த அள்ளி அளந்து விடுறது. ஆனால் நிஜத்தில் விமான நிலையம் வரனா கூட துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வேணும். நான் வர்ற இடத்துலையும் போகிற இடத்துலையும் வேணும். நான் வாகனத்தில் போகிறப்ப முன்னையும் பின்னையும் போலீஸ் வாகனம் வரணும், வேற எந்த வாகனம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஏன் இவ்வளவு தொடை நடுக்கம்? ஏன் இவ்வளவு பயம்? சொந்த நாட்டில் சொந்த மக்களை பார்க்க போகிறதுக்கு ஏன் இவ்வளவு பயம்? அதே போல கரூரில் விஜய் பங்கேற்று நிதி உதவி வழங்கும் இடத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவில் பாதுகாப்பு வளையம் அமைக்கணுமா. அவர் ஒரு மண்டபத்தை தேர்ந்தெடுத்து அந்த மண்டபத்தில் எல்லாருக்கும் நிதி உதவி வழங்குறாருன்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவில் யாரையும் உள்ள விடாமல் அந்த பாதுகாப்பு வளையம் அமைக்கணுமா. அதில் பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தார், ஏற்பாட்டாளர்கள், பாதுகாப்பு குழு மட்டும்தான் அனுமதி. யாரும் அந்த 1 கிலோமீட்டருக்குள்ள வரக்கூடாது. என்ன ஒரு இதெல்லாம் என்னத்தை சொல்லி தொலைக்கிறது தெரியல. அதே போல நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரே நுழைவு மற்றும் ஒரே வெளியேற வழி இருக்கணும். ஒரே உள்ள வர்ற வழி இருக்கணும், ஒரே வெளியேற வழி இருக்கணுமா. உள்ள வர்ற நபர்கள் எல்லாம் பட்டியல் இருக்கணுமா. பட்டியலில் பேர் இருந்தால் மட்டும்தான் உள்ள விடுவாங்களாம். அப்புறம் அவங்கள்ட்ட அனுமதிச்சுட்டு இருக்கணுமா. அனுமதிச்சுட்டு இருந்தால் தான் அந்த நிகழ்வுக்கு உள்ள விடுவாங்களாம். இது நிகழ்ச்சி நடத்துகிறாங்களா இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்களான்னு தெரியல, இவ்வளவு கெடுபிடி போடுறதுக்கு. அப்புறம் விஜய் நிகழ்ச்சி நடைபெற இடத்துல பொதுமக்கள், ஊடகம் அணுக அனுமதி வழங்கக்கூடாது. அந்த இடத்துக்குள்ள பொதுமக்களோ இல்லை ஊடகமோ அனுமதிக்கக்கூடாதான். சரி, இந்த கருமாந்திர கட்டுப்பாடெல்லாம் அன்னைக்கு கரூரில் போட்டிருந்தா இவ்வளவு ஒழுங்குமுறையும், இவ்வளவு கெடுபிடியும், இவ்வளவு விதிமுறைகளையும் அன்னைக்கு விஜய் கடைபிடிச்சிருந்தா இந்த 41 உயிரே போயிருக்காது. அன்னைக்கெல்லாம் இஷ்டம் மயிலுக்கு இருந்துட்டு இப்போ இங்கே வர்றப்ப போலீஸ் ரோந்து வாகனம் போகணும், பொதுமக்கள் வரக்கூடாது,
யாரும் பின்தொடரக்கூடாது, 1 கிலோமீட்டர் சுற்றுலாவில் வந்து பாதுகாப்பு வளையம் அமைக்கணும். எதுக்கு இத்தனை? எதுக்கு கேட்குறேன்? அப்போ விஜயோட உயிர் அப்படின்னா அது சந்தனத்தில் செய்யப்பட்டிருக்கு, மக்கள் உயிர்னா சாக்கடையில் செய்யப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. விஜய் வந்து இங்கே வர்றாருன்னா யாரும் அவர் உயிருக்கு வந்து எந்த அச்சுறுத்தலும் விளைவிக்கப்படுறதில்லை, யாரும் எதுவும் செய்யப்படுறதில்லை. ஆனால் அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு கோரிக்கை, எவ்வளவு நிபந்தனை. ஆனால் பொதுமக்கள்னா வெயிலில் கடந்து வதங்கி செத்தாலும் கவலை இல்லை. எப்படிப்பட்ட ஒரு தலைவர் பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு கட்சியில் இருப்பானே. இதில் இவர் இவ்வளோ அழகிறார். ஆனால் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், காவல்துறையோட அனுமதி இதுக்கு. கரூர் மக்கள் வந்து பூதாகரமானவர்கள் இல்லை, அவங்க அன்போடு வரவேற்பாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர். இந்நாள் மாநில தலைவர்காரில் நயினார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அங்கே போனால் விஜயை அடிச்சே கொன்றலாம், விஜய் உயிருக்கு ஆபத்து இருக்குது, யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா யார் பொறுப்பே கிடையாது, அப்போ கரூருக்கு போகாமல் விஜய் தவிர்த்துக்கணும். பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் கரூருக்கு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் அனுமதியே வாங்க தேவையில்லை, அங்கே வந்து மக்கள் வந்து அன்பாக வரவேற்பாங்க அப்படிங்கிறது. இந்நாள் மாநில தலைவர் என்ன சொல்கிறாரு, கரூருக்கு போனால் அவர் அடிச்சே கொண்டுருவாங்க, உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, ஆபத்து இருக்குங்கிறாரு. இல்லை எதிராக பாஜக நிலைப்பாடு, எதிராக பாஜக கருத்து. ஆளுக்கு ஒன்று சொன்னால் இதை புரிஞ்சுக்கிறது. அப்போ இயல்பாக நடக்க வேண்டிய ஒன்று, அவங்க செத்து போய் 12 நாள் ஆயிடுச்சு அந்த மக்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட படத்தை வச்சு பனையூர் அலுவலகத்தில் ஒரு மலர் வணக்கம், ஒரு மாலை போடலைங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா தொகுதிகள்லையும் இறந்து போன 41 பேரோட படத்தை வச்சு நீங்கள் மலர் வணக்கம் பண்ணுங்க, ஒரு மரியாதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலைங்க. ஆனால் இங்கே பனையூர் தொடங்கி திருநெல்வேலி உட்பட பல இடங்களில் ஆயுத பூஜை கொண்டாட்டம். எந்த வாகனத்தில் பேருந்து வாகனத்தில் வந்து மக்கள் சாக காரணம் அமைஞ்சாரோ அந்த பேருந்து வாகனத்துக்கு, விஜயோட பேருந்துக்கு பாருங்க, அதுக்கு வந்து மாலை போட்டு ஆயுத பூஜை பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்த்துருக்கவே முடியாது. எவ்வளவோ மோசமான ஆட்சியை கொடுத்துருக்காங்க, நிர்வாகத்தை கொடுத்துருக்காங்க, பிற்போக்குவாதியாக இருந்திருக்காங்க, அதே போல் வலதுசாரியாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி மக்களை உதாசீனப்படுத்துகிற, மக்களை மனிதமாக நினைக்கிற, தான் வந்து பெரிய மன்னன் என்கிற அளவுக்கு மமதையும் கருவம் கொண்ட ஒருத்தரை இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. அவ்வளவு மோசம். ஆட்சி அதிகாரத்தோட நிழலை கூட தொடலங்க, அதுக்குள்ளே இவ்வளவு செருக்கு, இவ்வளவு திமிரு, இவ்வளவு மமதை, இவ்வளவு ஆணவம், இவ்வளவு அகம்பாவம். அப்போ இவரெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஏறினா என்ன ஆகும்? ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆசியாவில் அணுக முடியாத 3வது நபர் அப்படின்னாங்க. அவங்க எல்லாம் எப்போ பண்ணாங்க? அதிகாரத்தில் ஏறின பிறகு. ஆனால் இவர் அதிகாரத்தோட அந்த படிக்கட்ட தொட கூட இல்லை. இப்பயே இவ்வளவு ஆட்டம், அவர் வரணும்னா இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு. படத்துக்குள்ள ஒரே ஆளாக 15 பேர் 20 பேரை அடித்து விரட்டுறீங்க, அப்படி சண்டை போடுறீங்க. நிஜத்தில் வர்றதுக்கு ஏன் அவர் தொடை நடக்கும்? எவ்வளோ பெரிய கொடுமை வருங்க. இவரையும் நம்பிக்கிட்டு, இவர் திரைக்குள்ள பண்ணுற அந்த கருமத்தை எல்லாம் பார்த்து நம்பிக்கிட்டு, இவரையும் தலைவன் சொல்லிக்கிட்டு கைதட்டி ஆறு பறித்து ஏற்றுக்கிட்டு கட்சியை போய் சேர்ந்து காஞ்சி பாருங்க. அவையில சொல்லணும். இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் என்னன்னா, நேற்றைய தினம் வந்து எடப்பாடி பழனிசாமி குமாரபாளையத்தில் பரப்புரை பண்ணுறாரு. பரப்புரை பண்ணுறப்ப தாவேக்காவோட கொடியோட 2 பேர் நினைக்கிறேன், 2 பேர் நிற்கிறாங்க. பார்த்த மாத்திரத்தில் எடப்பாடி பழனிசாமி, பார்த்தீங்களா கொடி தெரியுது, கொடி தெரியுது, இது வந்து கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது. அதாவது அந்த கொடியை வச்சிருந்தது தாவேகா காரணா அதிமுக காரணங்கிறது விவாதத்துக்கு உட்பட்டது. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ள தாவேகா கொடி இருந்ததை பார்த்துட்டு, இது தாவேகா அதிமுக கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு தொலைக்காட்சிகள்லாம் அதுதான் விவாத பொருள், இன்னைக்கு அதுதான் பேசு பொருளாக இருக்குது. இந்த நிகழ்வு நடந்து 24 மணி நேரத்தை கடந்துச்சு. இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பரப்புரைக்கு போகிறாரு, அங்கேயே 2 பேரும் வந்து தாவேகா கொடியோடு நிற்கிறான். அப்போ தாவேகா என்ன தலைமை என்ன அறிவிக்கணும்? தாவேகா வந்து அதிமுகவோடு கூட்டணி இல்லை, குறிப்பாக பாஜக இருக்கக்கூடிய அதிமுகவோடு கூட்டணி இல்லை, அந்த கொடியோடு போனவங்களுக்கும் தாவேகாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அறிவிக்கணும். இல்லை மறுப்பு தரணும், இல்லை விளக்கம் தரணும், எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. தாவேகாவோட செய்தி தொடர்பாளர்கள் யாராவது வாய் திறந்தாங்களா?
மறுப்பு சொன்னாங்களா, கருத்து சொன்னாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப ஒட்டுமொத்த கட்சியே, தாவேக்காங்கிற கட்சியே நிசப்தமா இருக்கு, வாயே திறக்க கிடையாது. அதாவதுங்க, ஒரு சிக்கலை எதிர்கொள்றதுல அடிப்படையான பண்பு நலன் கூட இல்லை பாருங்க. 41 பேர் செத்து போயிட்டாங்கிற அந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. இதை எவ்வாறு ஒரு தலைவராக இருந்து இதை எவ்வாறு எதிர்கொள்ளணும், எவ்வாறு பொறுப்பேற்றுக்கணும், இதுக்கு பிறகு என்னென்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தலைமை பண்பும் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்ப இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு, இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் திமுக தாவேக்காவை மிதவாத போக்கோடு அணுகுது. நாம சொல்லிடலாம், புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் வெளில வந்து தொலைங்கடா, ஏன் ஒளிஞ்சு நடக்கிறீங்க, நீதிமன்றமே உங்களை கைது பண்ண சொன்னாலும் இந்த திமுக அரசு கைது பண்ணாது, வெளில வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிர்மல்குமாரும் புஷி ஆனந்தும் ஒளிஞ்சு நடக்கிறாங்க. திமுக அரசு கைது பண்ணிட்டு, கைது பண்ண நினைச்சா முதல் நாளே கைது பண்ணிக்கலாம். ஆனா அவனுக்கு கைது பண்ற எண்ணம் இல்லை. ஏன்னா நிர்மல்குமாரை புஷி ஆனந்த கைது பண்ணா அது தாவேக்காவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பச்சாதாபத்தையும் ஒரு பரிதாபத்தையும் கொண்டு வந்துடும். விஜய் மேல வந்து வழக்கு போட்டா மக்கள் மத்தியில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பரிதாப உணர்ச்சியை கொண்டு வந்துடும். அதே போல விஜயோட வாகனத்தை நீதிமன்றமே பறிமுதல் பண்ண சொல்லியும் பண்ணல. ஏன்னா பண்ணாலும் அதே போல பரிதாப உணர்ச்சி வந்துடும். அப்ப இது என்ன பண்ணாலும் 41 பேர் மரணத்துக்கு நீதி நியாயம் அப்படின்னு திமுக அரசு ஒரு நகர்வை வச்சா அது தாவேக்காவுக்கு சாதகமா அமைஞ்சிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுல இந்த நியாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது புறந்தழுகிறது திமுக. கேடுகட்ட திமுக தாவேக்காவை காப்பாற்றி விடுது, தாவேக்காவை மிதவாத போக்கோடு அணுகுது. இதுல வந்து முதன்மை காரணகர்த்தா மூல காரணம் விஜய். அவர் மேல எந்த வழக்கும் இல்லை, கைதுக்கிறது அப்புறம் வழக்கே போடல. ஆனா புஷி ஆனந்த் மேல வழக்கு இருக்குது, நிர்மல்குமார் மேல வழக்கு இருக்குது. ஆனா அதே இடத்துல இந்த ஆதவர்ஜனா மேல வழக்கு இல்லை. சரி, புஷி ஆனந்த் நிர்மல்குமார் மேல வழக்கு போட்ட 1 வாரம் 10 நாள் ஆயிடுச்சு, ஏன் கைது பண்ணல? ஏன்னா கைது பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சென்னை உறுதிமன்றத்தில், மதுரை உறுதிமன்றம் நினைக்கிறேன், அங்க வந்து புஷி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்கும் இந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு. தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் இவன் கைது நடவடிக்கையை வந்து தீவிரப்படுத்தல. ஏன்னா அவங்க தாவேக்காவை அப்படியே விட்டுருங்க, நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சாதகமா தாவேக்காவுக்கு சாதகமா அமைஞ்சுன்னா அது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது எதிரொலிக்கும் அப்படின்னு முழுக்க முழுக்க தேர்தலை மனசுல கொண்டு இதில் நியாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க மறுக்கிறது இந்த கேடுகட்ட திமுக. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அதிமுக வந்து இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விஜய்க்கு ஒரு நெருக்கடி இருக்கு பாருங்க, நெருக்கடியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விஜயை வளைச்சு பிடிச்சிடலாம், நம்மளோட கூட்டணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கணக்கு போடுது. சொல்லப்போனா அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு விஜய்க்கு எந்த தயக்கமும் இல்லை. அவர் வந்து கட்சி தொடங்கி இதுவரைக்கும் அதிமுக கடுமையாக விமர்சிக்கல. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் குற்றவாளி, ஆனா அவங்க மேடைகள்லயே ஜெயலலிதா அம்மையாரை வந்து இரும்பு பெண்மணி அப்படின்னு பாராட்டுறாங்க. அப்ப அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தாவேக்காவுக்கு தயக்கம் இல்லை. ஒரே ஒரு தயக்கம், அங்க பாஜக இருக்கு. ஒருவேளை பாஜக இல்லைன்னா அவங்க 100 விழுக்காடு கூட்டணிக்கு போயிடுவாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப பாஜக இருப்பதால நாம வந்து கொள்கை எதிரி அப்படின்னு பாஜக சொல்லியாச்சு. அதோடு பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள போனா தாவேக்காவுக்கு விஜய்க்கு வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களோட வாக்கு விழாது. இந்த காரணி இதை வச்சுக்கிட்டு அவங்க தாங்கி இருக்கிறாங்க, எப்படி நம்ம போக முடியும் அப்படின்னு தாங்குறாங்க. அப்ப இந்த சூழல்ல என்ன சொல்லப்படுச்சுன்னா, நவம்பர் டிசம்பர் வாக்குல எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் பாஜக கழட்டி விட்டுவாரு, பாஜக கழட்டி விட்டுட்டு தாவேக்காவோட கூட்டணி வச்சுவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாஜக உடனான கூட்டணியை வந்து உடைக்கணும், முழிக்கணும்னு நினைக்கல. மாறாக பாஜகவோட நான் கூட்டணி வச்சுக்கிறேன், நீயும் வந்துரு அப்படின்னு தாவேக்காவுக்கு அழைப்பு எடுக்குது. இதுல பாஜக விஜய்க்கு அழைப்பு எடுக்குது, இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு. அதுல வந்து நீதிமன்றம் வந்து சிறப்பு புலனாய்வு விசாரணை SIT அதுக்கு வந்து உத்தரவிடுது. ஆனா இந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை வேண்டாம், மத்திய புலனாய்வு விசாரணை CBIக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாவேகா தரப்பு கேட்குது. அஜித்குமார் மரணத்துல அன்னைக்கு வந்து CBI விசாரணையை வந்து இதே திமுக அரசு முன் வச்சப்ப CBI விசாரணை வேண்டாம், சிறப்பு புலனாய்வு விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. இன்னைக்கு சிறப்பு புலனாய்வு விசாரணையை வந்து நீதிமன்றமே வச்சிருக்கப்ப சிறப்பு புலனாய்வு விசாரணை வேண்டாம், CBI விசாரணை வேணும்னு கேட்குது. ஏன் CBI விசாரணை வேணும்னு கேட்குதுன்னா, பாஜக முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறது. அமித்ஷா உட்பட இங்க வந்து விஜய்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப CBI வசம் வந்து இந்த வழக்கு போனா விஜய்க்கு எந்தவித பாதகமும் இருக்காது, எந்தவித சிக்கலும் இருக்காதுங்கிறதுனால அவங்க வந்து
இந்த சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு தடை ஓட்டு எப்படியாவது சிபிஐ விசாரணை கொண்டு வர முடியாதா அப்படின்னு மெனக்கறாங்க. அப்ப இந்த வழக்கில் சிக்கிக்கிற வேலையில நாங்க உங்களை காப்பாற்றுறோம், உங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்றோம், நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, எங்களோட கூட்டணிக்கு வந்துருங்க. அதிமுக பாஜக தாவேக்கான்னு வந்தா வலிமையான கூட்டணி அமைஞ்சிடும். அப்படி வலிமையான கூட்டணி அமைஞ்சிட்டா தேமுதிக உள்ள வந்துடும், பாமக உள்ள வந்துடும். அப்ப திமுக கூட்டணிக்கு நம்ம டஃப் கொடுக்கலாம், அப்ப நாம ஆட்சியை பிடிச்சிடலாம். மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப திமுக நம்ம வீழ்த்தனம்னா வாங்க அப்படின்னு விஜய்க்கு வந்து அழைப்புடுறாங்க. இதில் விஜய்க்கு அழைப்பு விட்டது மட்டும் இல்லாம விஜய் தரப்பு அதை பரிசீலனை செய்ய தொடங்கியிருக்கிறது என்கிறதான் முக்கியமான செய்தி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த கொடியை பார்த்து கூட்டணிக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்றப்ப எங்க கொள்கை பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள தாவேக்கா எப்படி வரும், நாங்க வரமாட்டோம் அப்படின்னு முஷ்டியை முறுக்கிக்கிட்டு யாராவது ஒருவர் ரோசப்பட்டு ஒரு ட்வீட் போட்டுக்கணும்ல. தாவேக்கா தரப்புல வந்து புஷி ஆனந்த் இருக்காருன்னு தெரியல, இப்ப வெங்கட்ராமன் இருக்காரு, இல்ல அருண்ராஜ் இருக்காரு, இவங்க பேர்ல ஒரு மறுப்பறிக்கை வந்திருக்கணும்ல. ஏன் வரல? ஏன்னா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, பாஜகவோடு பேசிட்டு இருக்காங்க. அதான் சொல்லக்கூடிய செய்தி. அதனால இங்க தாவேக்கா வந்து சம்பவ இடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நடிகர் அஜித்குமார் வந்து எதுக்கும் பேச மாட்டார், எதுக்கும் அறிக்கை விட மாட்டார். ஆனா வந்து 2017-15 நினைக்கிறேன், எனக்கு எந்த காலம் ஞாபகம் இல்லை, 14-15 இருக்கும். அந்த காலகட்டத்தில் தமிழிசை தலைமையில் அஜித் ரசிகர்கள் சில பேர் வந்து போய் பாஜக இணைந்தாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு. செய்தி வந்த உடனே அஜித்குமார் என்ன பண்ணாருன்னா உடனடியாக வந்து அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அறிக்கை விட்டார். அவர் வந்து கட்சியோ இயக்கமோ வச்சில்ல, ஆனால் பாஜக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வந்தப்ப ஒரு மறுபறிக்கை கொடுத்தார். இவர் கட்சி வச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் கட்சி வச்சிருக்காரு. இவர் இந்த சமயத்தில் வந்து தாவேகா கொடியோட அந்த கட்சியின் தொண்டர்களோ இல்லை அந்த கட்சியோட அனுதாபிகளோ இல்லை அதிமுக காரங்களோ போறாங்க, பார்க்குற மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும், இல்லை தாவேக்காவோட தொண்டர்கள்ட்ட கூட குழப்பம் ஏற்படும். அப்ப இந்த இடத்துல தெளிவுபடுத்தணும்ல, அதிமுக கூட்டணி இல்லை, இல்லை பாஜக உள்ளடக்கி அதிமுக கூட்டணி இல்லை, இல்லை அங்கே கொடியை தூக்கி போனவங்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. எதுவுமே சொல்லுங்க. இந்த கட்சியின் லட்சணத்தை புரிஞ்சுக்க வேண்டியது. பொதுவாக ஒரு கட்சி வந்து எப்போ வந்து கலகலத்து போகும் அப்படின்னா ஒரு தேர்தலை எதிர்கொண்ட பிறகு, அந்த தேர்தலை தோல்வியடைஞ்ச பிறகு அந்த கட்சி கலகலத்து போகும். ஆனால் இங்கே ஒரு தேர்தலை எதிர்கொள்ளலை, அதுக்குள்ள கட்சி கலகலத்து போகுது. ஏன்னா யாருக்கும் அரசியல் உணர்வே இல்லை, இங்க நிர்வாக மேலாண்மை இல்லை, ஆளுமை திறன் இல்லை, தலைமை பண்பு இல்லை, ஒரு இளவும் இல்லை. அதுல தலைவு முதல் தொண்டை வரைக்கும் அத்தனை பேரும் கூமுட்டையா இருக்கேன். அதனால இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு விஜயை கபலீகரம் செய்யலாம், ஆட்கொள்ளலாம் அப்படின்னு இங்க வந்து பாஜக வலை வீசியிருக்கிறது. நான் வந்து வலையில விழமாட்டேன், நான் சுறா அப்படின்னு படத்துல வேணா விஜய் வசனம் பேசலாம், நிஜத்துல ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சம்பவ இடத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார் விஜய். சனி போனோம் தனியா போதும்பாங்க. அதனால பாஜக வந்து துணைக்கு தாவேக்கான் கூப்பிட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.